புரிஞ்சுக்கிங்கடா, நான் கே இல்லை, ஸ்ட்ரெயிட்ரா. நான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி மாஸ்டர்பேஷனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு செம்மையான ரீச் கிடைச்சிது. பட் அந்த வீடியோ போட்டதில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நாம நல்லது பண்ணணும்னா கூட அதுக்கு ஒரு கெட்ட முகம் தேவைப்படுதுன்னு ஒரு படத்தில் சொல்லியிருப்பாங்க. அதே போல தான் இங்கேயுமே. நான் அந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறப்பவே ஒரு மாதிரி கான்ட்ரவர்ஷியலாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். தம்பியை கொஞ்ச நேரம் கூட சும்மா விடாமல் இப்படி போட்டு டெய்லியும் குளிக்கிட்டு இருக்கீங்களா? ஸோ டக்குன்னு யூசரோட அட்டென்ஷனை கிராப் பண்ணேன். இதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ நல்ல விஷயத்த டீட்டெயில்டாக அழகாக சொல்லியிருக்கேன். பட் ஹூக் நல்லா இல்லாதனாலே அந்த வீடியோஸ்க்கு ரீச்சே இல்லை சுத்தமா. அந்த வீடியோ போட்டதுனால எனக்கு நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்சஸும் இருந்துச்சு, அதே சமயத்தில் நெகட்டிவ் ரெஸ்பான்சஸும் கொஞ்சம் இருந்துச்சு. அப்போதான் ஒரு விஷயத்த நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். இந்த 20-25 இந்த ஏஜ்ல இருக்கவங்கலாம் செக்ஸ் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. செக்ஸ் மேல இவ்வளோ இன்ட்ரெஸ்டடா இருந்தா நம்ம லைஃப்ல நெக்ஸ்ட் எதுவுமே பண்ணவே முடியாது. லைஃப்ல செக்ஸ் ஒரு பார்ட் தான், அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்க அப்பா அம்மா இருக்கனால உங்களுக்கு சோத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்க இல்லாதப்போ நீங்க சம்பாரிச்சாதான் உங்களுக்கு சோறு. தயவு செய்து கரியரை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த மாஸ்டர்பேஷன் அடிக்ஷன்ல இருந்து எப்படி வெளியில வரதுன்ட்டு டீட்டெயிலாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், அந்த வீடியோவில் சொல்கிற விஷயத்தெல்லாம் அப்படியே கேட்டுட்டு மட்டும் போகாமல் அதை லைஃப்பில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஸ்டார்ட் ஆகும்.